ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவா புரியும். ஓகே गाइस, எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்கள பார்த்த லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்றாருன்னா, யூனர் நீ வந்து மாஸ்டர் குன்ன மீட் பண்ணு, அதோட இல்லாம அவர் நம்ம கூட தான் தங்க போறாரு, அதனால இந்த ஹவுஸ அவருக்கு சுத்தி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க நம்ம ஹீரோவை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, இவன் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரியே தான் இருக்கான், இவனை எதுக்காக நீங்க மாஸ்டர்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, யூனர் நீ ரொம்ப இம்பொலைட்டா இருக்க, மாஸ்டர்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அவங்க மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மிஸ் யூனர் என்னோட பேரு குன்யூச்சன், நீங்க என்ன யூச்சன்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃபாதர் சொன்னதுனால உனக்கு நான் இந்த ஹவுஸை சுத்தி காட்டுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே போறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு அல்கமி ரூமை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அப்ப யூனர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் லீ ஃபேமிலியோட பில் ரிஃபைனிங் ரூம், இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பெருசா பார்த்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட ஃபாதர் சொன்னது போல நீ உண்மையிலே ஒரு அல்கமி மாஸ்டரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, டிவைன் பில்ஸை கண்டென்ஸ் பண்ணா மட்டும் போதாது, அதனால நான் மாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அவங்க நம்ம ஹீரோவை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, உன்னோட அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பொருத்தமா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஸ்டர் லிங்கியாவோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றான். அவனை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் பிரதர் ஷாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, பிரதர் ஷாவ் யங் ஏஜ்லயே அல்கமிஸ்டா மாறிட்டாரு, அதோட இல்லாம இந்த யூக்சி சிட்டில இருக்க ஜீனியஸ்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்ட்ரைட்டா அவன் நம்ம ஹீரோ கிட்ட தான் வர்றான். அப்ப அவன் யுன்னர் கிட்ட இது யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃபாதர் தான் இவரை இன்வைட் பண்ணிருக்காரு, இவர் ஒரு அல்கமி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த குழந்தையெல்லாம் ஒரு மாஸ்டரா, இவனுக்கு நான் ஒரு நல்ல லெசனை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, லீடரே இந்த மாஸ்டரை டைரக்டா இன்வைட் பண்ணிருக்காரா, இது ஒரு கோஇன்சிடென்டா தான் இருக்கணும், எனக்கும் பில் ரிஃபைனிங் பண்றதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நானும் அல்கமி மாஸ்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு டேலண்டே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட யூனர் நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. அதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு டேலண்ட் இல்லையா, அப்புறம் எப்படி நான் 18 வயசுல அல்கமிஸ்ட் ஆன, அதோட இல்லாம இப்ப பில்ஸை ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னால பில்ஸை மேக் பண்ண முடியாது, ஆனா 2 6th கிரேடு மெடிசன் லிக்விட ஃபர்னஸ்ல ஈஸியா என்னால மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, அதனாலதான் லீ என்ன இங்க இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அங்க இருந்த ஒருத்தன் என்ன சொல்றான்னா, 6th கிரேடு மெடிசன் லிக்விடா, இவன் நல்லா பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தனும் எனக்கு தெரிஞ்ச அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, 6th கிரேடு மெடிசன் லிக்விடா, மாஸ்டர் உண்மையிலே கிரேட் ஆனவர் தான், ஆனா உன்னோட எபிலிட்டி பொய் சொல்றதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆக்கிட்ட, அதோட இல்லாம இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க பர்னஸ் கிட்ட போய் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க மெடிசனல் லிக்விட ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்த யூனர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, அதுல வேஸ்டான மெடிசனல் லிக்விட் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, மிஸ் யூனர் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க வேஸ்டான மெடிசனல் லிக்விட ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவன் என்ன சொல்றான்னா, மாஸ்டர் உண்மையிலே தனித்தன்மை வாய்ந்தவர் தான், வேஸ்டான மெடிசனல் லிக்விடே ரிஃபைன் பண்றாரு, நீ எவ்வளவு தூரம் இதே மாதிரியே போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ரிஃபைனிங் பண்ணி முடிச்சிடறான். அதை பார்த்து அங்க இருந்த ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இங்க என்னதான் நடக்குது, இது 3 கலர்ஸா தெரியுதே அப்படின்னு சொல்றான். அப்ப யூனர் வந்து அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாஸ்டர் ரன்ரூய் சொன்னது போல 2 ஸ்டீம் 3 பாயிண்ட் டெக்னிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாருமே அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஒரு பக்கெட் எடுத்து அதுல இருக்க இம்பியூரிட்டான லிக்விட மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதை அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரியே பியூரான மெடிசனல் லிக்விட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப யூனர் என்ன சொல்றாங்கன்னா, இது 5th கிரேடு மெடிசனல் லிக்விடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன் ஷாக் ஆகி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருக்க ஒருத்தனையும் யூனரையும் தள்ளி விட்டுட்டு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ யூனரை கேட்ச் பண்ணிடுறான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே गाइस, உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் गाइस.